ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத உனக்கு தேர்தல் எதற்கு? இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்பு வைத்திருக்கு. தன் நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்த முடியாத? இது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் நடத்தணுமா? இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்கி தர அமெரிக்க தனியார் நிறுவனத்துக்கு எதுவும் வேண்டுதல? எந்த கோயிலும் இங்கு வேண்டிக்கிட்டானா? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து, எல்லாவற்றையும் தனியாருக்கு எடுத்து கொடுப்பதற்கே ஒரு அரசு, ஒரு அதிகாரம் நிறுவப்படுது என்றால், அப்ப அரசின் வேலைதான் என்ன என்ற கேள்வி, ஏன் இந்த கேள்வி உங்களுக்குள் எழவில்லை? ஏன் இந்த கோபம் வரவில்லை? கல்வி என்பது மானுட உரிமை ஆயிற்று, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை ஆயிற்று, ஏன் கொடுக்கவில்லை? மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்தோம் என்கிறது. கடன் வாங்கி என்னை படிக்கிற நிலைமைக்கு தள்ளியவன் யார் என்ற கேள்வி ஏன் உங்களுக்கு எழவில்லை? விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஒரு நாட்டில் விவசாயியே கடனாளியாகிவிட்டான் என்றால் அந்த நாடு எப்படி வாழும் வளரும் உருப்படும்? அறிவார்ந்த மக்கள், என் அன்பு தம்பி தங்கில் சிந்தித்து பாருங்கள். ஒரு பிளேட் கத்தியை தயாரிப்பவன் இது 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய். ஒரு செருப்பை தயாரிப்பவன் இது 250 ரூபாய் என்றால் 250 ரூபாய். அந்த விலையை அவன் தீர்மானிக்க முடியும். ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் இது 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் இது 2 ரூபாய் 50 காசு என்றால் 2 ரூபாய் 50 காசு. ஆனால் வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற பொருள், கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கீரை, எதுக்காவது விலையை அவன் தீர்மானிக்க முடியுமா என்றால் இல்லை. இதுதான் பெருங்கொடுமை. அப்ப யார் தீர்மானிக்கிறா? விளைய வைக்கிற நான் இல்ல, எங்க அம்மா அப்பா இல்ல. எவன் சந்தையில் வந்து இறக்கும்போது எவன் வாங்குகிறானோ அவன் தான் அந்த விலையை தீர்மானிக்கிறான். அதனாலதான் விவசாயி வாழ முடியாமல் கடனில் இருக்கிறான். நீங்கள் எந்த பொருளும் இல்லாமல் வாழ முடியும். அன்பு மக்களே, காரை உற்பத்தி செய்வதற்கான விலையை கார் தயாரிக்கிறவன் தீர்மானிக்கிறான். சிகரெட், பாண்டராக், புகையிலை, கஞ்சா இந்த விலைக்கு விற்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். எல்லா பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்கிறான். உங்களால் புகைக்காமல் இருக்க முடியாது, இருக்க முடியும். ஆனால் அந்த புகையிலை, அந்த சிகரெட் விற்கிறவன் கோடீஸ்வரன், பாண்டராக தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், கார் தயாரிப்பவன் பெரிய கோடீஸ்வரன், டாஸ்மார்க் சரக்கு விற்கிறவன் பெரிய கோடீஸ்வரன். இவனெல்லாம் செல்வந்தனாக இருக்கும்போது உலகத்துக்கே உணவளிக்கிற விவசாயி ஏன் ஏழையாக இருக்கிறான்? ஏன் கடனாளியாக இருக்கிறான்? இந்த நிலையை மாற்றப் போவது யார்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பிதண்ணியில் சிந்திக்கணும். இங்கே சேமிப்பு கிடங்கு, விவசாயிகள் விளைவிக்கிற பொருளை சேமிப்பு வைக்க சேமிப்பு கிடங்கு இருக்கிறதா? மாவட்ட தலைநகர்களில் இருக்கிறதா? ஆனால் டாஸ்மாக் சரக்கை பத்திரமாக வைத்து பாதுகாக்க கிடங்கு இருக்கிறது. குளிரூட்டப்பட்ட அறை, கண்காணிப்பு கருவி பொருத்தி, காவலர்களை நிறுத்தி உள்ளே சரக்கை யாரும் திருடி கொண்டு போகக்கூடாது என்று பாதுகாக்கிறார்கள். ஆனால் விளைந்த நெல்லை அப்படியே தரையில் போட்டு மேலே ஒரு தார்பாயை போட்டு மூடி விட்டு செல்லிவிடுகிறார்கள். காற்று தூக்கி போட்டு வருகிறது. பெரும் மழையில் நனைந்து அப்படியே சாக்கு மூட்டையிலே பயிர் முளைத்திருப்பதை நீங்கள் வலைவெளியில் பார்க்கலாம். இதுதான் இந்த நாட்டின் நிலை. இன்றும் டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் பிரதம அமைச்சர் இங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளருது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு ஒரு விவசாயி சாகிறான், போராடுகிறான் என்பது உனக்கு செய்தி. நாளைக்கு பட்டினி கிடந்து சாக போகிறாய் என்பதற்கான முன்னறிவிப்பு, எச்சரிக்கை என்பதை அன்பு தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அந்த அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற கோட்பாட்டை உள்வாங்கி உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும். எனவே என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்கள் முதுகலை பொறியியல் அறிஞர், ஆசிரியர், 18 ஆண்டுகளுக்கு மேலே ஆசிரியர், பேராசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கிற பெருமகள் என் அன்பு தங்கை, மிகவும் தகுதி வாய்ந்த பெண்மகள் அப்சியா நஸ்ரீன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் நாங்கள் தான் பாதுகாவலர் என்றார்கள். என் மக்கள் தவறாக புரிந்து கொள்ள, உண்மையிலே திமுக தான் ஆக சிறந்த பாதுகாப்பு. எப்படி என்றால், இஸ்லாமிய சிறை கைதிகளை 35 ஆண்டுகளாக ஜெயிலிலே வைத்து பூட்டி பத்திரமாக பாதுகாப்பதால் அவர்கள் நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.